எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இரவி என வடவை என ஆளாளவிடம் அது என உருவு கொடு ககனம் இசை மீது மதியும் வர ரதிபதி கடைகள் ஒரு நாள் ஏவ விருது குயில் அது கூவ ஏழு கடலின் முரசின் இசைவே ஓசை விடையின் மணி இசை குறுகி இரு செவியில் நாராசம் உருவது என இகழ் புரிய மதன குரு ஓராதன் நயர் கொடுவசை பேச அரஹர என வனிதை படுபாடுவத அரிது அரிது அமுதம் மயிலது கருதி யாரோடும் மிகழ் புரிவள் அவசமுற அவசமுற ரோமல் தரவும் மிக மெலிவு ஆனாள் அகுதி இவள் தலையில் விதியானாலும் விலக அரிது அடிமை கொள உனது பரமாறாத ஒரு தனிமை அவளை அழை தரையினிதி நோகார பரின் இசை வருவாயே பரவி வர வரையுள் ஓர் சீத மருதினோடு பொருசகடு உதையது செய்து ஆமாய மழை சொரிதல் நிலை குலைய மலை குடைய தாவே கொள்கர கமலன் மருகோனே நிருமலிய திரிநயனி வாழ்வீசவர் குமரி கவுரி பைரவி அரவ பூணாரி திரிபுவனி நிபுணமலையரசன் அருள் வாழ்வார புரண உமை அருள் பாலா பறவை கிரிய சுரர் திரள் மாசேனை தவிடு பொடி பட அமர துயரகலவே ஏவி அமர் பொருத பதும கரதல முருகனால் வேதகரணிக மயில் வீர பழித முருக மத களப சேரு அறவளரு முலை வனிதை புறமகள் மகிழும் லீலா விதுர மதுர மனுவல் தரு பழனி வரு கோலாகல அமரர் பெருமாளிலே அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் 116வது பாடலின் பொருள் இது. சூரியன் என்று கூறும்படியும் வளவை முகத்தி என்று சொல்லும்படியும் ஆழகால விஷம் என்று சொல்லும்படியாகவும் கொடிய வடிவை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தின் மேலே செல்லும் சந்திரனும் வர ரதிதேவியின் கணவனாகிய மன்மதன் முதல் 4 மலர்பானங்களை செலுத்த அவனது வெற்றி சின்னமான குயில் கூவ 7 கடலாகிய அவனுடைய முரச வாத்தியத்தின் இசையும் புல்லாங்குழலின் ஓசையும் மாடுகளின் கழுத்தில் உள்ள மணிகளும் ஓசையும் நெருங்கி வந்து அம்பு வந்து பாய்வது போல் இரு செவிகளிலும் பாய்ந்து போராடவும் காமவேதனையை புரிந்து கொள்ளாத தாய்மார்கள் கொடிய வசைமொழிகளை பேசி நகையாடவும் அரகர அரகராய என்று இல்பெண் பாடுகின்ற துன்பத்தை அளவிட்டு சொல்வது மிக மிக கடினம். அமுதமும் மயிலும் போன்று எப்போதும் இருக்கும் என் மகள் இந்த நிலையெல்லாம் கருதி எல்லோரிடமும் பகைமை போர் செய்கின்றாள். மிகவும் மயக்கம் ஏற்பட்டு நிறைய ஊர் ஒம்புகளை பிறக்கவும் மிகவும் மெலிந்து போனாள். இப்பெண் தெக்கற்றவள். இவள் தலைவிதி இங்கனம் இருந்த போதிலும் உன்னை விட்டு நீங்கள் என்பது முடியாது. இவளை அடைமை கொள்வது உன்னுடைய பொறுப்பே ஆகும். காதல் தனியாத தன்னந்தனியாக அந்த பெண்ணை அணைத்து ஆட்கொள்ளுமாறு இனிமையுடன் ஓங்கார வடிவத்தோடு கூடிய மயிலின் மேல் நீ வந்து அருளுக. மலையில் பசுக்கூட்டங்கள் எல்லாம் துதி செய்து தம்மை சூழ்ந்து வர ஒப்பற்ற மருது மரத்தையும் போர் விருந்து கொள்வதற்காக வண்டி உருவமாய் வந்த சடகாசுரனை உதைத்து கொன்று பசுக்கள் அழியுமாறு மழை பெய்வது தடைபட
கோவர்த்தன மலையை கொடையாக பிடித்த தாமரை போன்ற கரங்களை உடைய கோபாலனின் மருகனே, மாசு இல்லாதவளும் 3 கண்களை உடையவளும் ஒளி வீச இழந்தருளும் குமரி, கௌரி, காளி, பம்பை அணிகலனாக பூண்டு கொண்டவள், 3 உலகங்களுக்கும் தலைவி, நெருக்கமாக உள்ள இமயமலை அரசன் வளர்த்து அருளிய மகளான எங்கும் நிறைந்தவளும் ஆகிய உமாதேவி பெற்ற மகனை, கடலும் மலையும் அசுரர் கூட்டமாகிய பெரிய படையையும் தவிடுபொடியாகவும் தேவர்கள் துன்பம் நீங்கவும் வேலாயுதத்தை செலுத்தி சண்டை செய்த தாமரை மலர் போன்ற திருக்கரங்களை உடையவனே, முருகனே, 4 வேதங்களிலும் வல்ல ஞான ஒளியினரும் அணிகலனாக விளங்குபவனே, மயில் வீரனே, பச்சை கற்பூரம், கஸ்தூரி, சந்தனம் இவைகளின் கலவை சேறு நிரம்பி மலர்கின்ற மார்பங்களை உடைய மங்கை, குறப்பெண்ணாகிய வள்ளி மகிழும் இன்பத் திருவிழாக்களை செய்தவனே, வாக்கு வல்லமை நிறைந்த சுவை நிரம்பிய நூலாகிய தேவாரத்தை உலகிற்கு தந்தருளியவனே, பழனிப்பதியில் எழுந்தள்ளியுள்ள கோலாகலமானவனே, தேவர்களின் பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.